ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ்லோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போடலாம். நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்ச எம்எல்ஏ சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஜிமினோட லைஃப்பில் நடந்த எல்லா மூமெண்ட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷ் ஆகி ஜிமினாவோட ஃபாஸ்ட் லைஃப்பில் ஜிமினாவை ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பான், சீட் கூட பண்ணியிருப்பான். சும்மா ஃபேக்காக ஒரு லவ் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணி ஜிமினா கிட்ட லவ் சொல்கிற மாதிரி ஏமாட்டி அந்த பர்சன் ரொம்ப பேட் பாய் இருக்கு. ரொம்ப பேடாகவே நம்ம ஜிமினா கிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பான். நம்ம ஜிமினா கூட கொஞ்சம் க்ளோஸாகவும் இருந்திருப்பான், ஓகே? அந்த மாதிரி இந்த மூமெண்ட்டும் அந்த பிளேஸில் ஜிமினா ரொம்ப ஹேட்டான மூமெண்ட்டை அனுபவிச்சிருப்பார். லவ் பண்ண பர்சன்டே தன்னை சீட் பண்ண மூமெண்ட்டை ஜிமினாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனோட லைஃப்பில் அவன் லவ் பண்ண பர்சன்டே அந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டை அவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? நீ என்னென்னா பாட்டவனே அவன்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்? நீ ஒரு குட் பர்சனுங்கிற திங்கிங் வரும். நீ அவன்கிட்ட ப்ளே தானே பண்ணியிருக்கான். அவன் லைஃப்பில் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பர்சன்ட் ஃபுல்லாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு தான் போயிருக்கான். அதே பிளேஸில் நீ என்றாகி என்னோட ஃப்ரெண்டை இன்னும் கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே அப்படியே நேராக ரூம்குள்ளே வந்தான். சுகா இப்போண்டா ஜிமினா வந்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணு நான் ஒன்றா நம்பிட்டானடா இந்த பிளேஸுக்கு வந்து என்னை ஏடா மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுருப்பார்ல. ஒரு மாதிரி பேடு ட்ரீம் பாட்டப்படி கதறி அழுதுருப்பார்ல. சுகாவோட நோட் பண்ணியிருப்பார்ல. அதெல்லாம் டிங்காகி அப்போ வந்து ஜிமினாவோட ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் ஜிமினா கிட்ட கொஞ்சம் பர்சன்ஸ் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஜிமினா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயத்தில் அன்னைக்கு பிஹேவ் பண்ணியிருக்கான். இப்போ என்ன சொல்லிட்டு போகிறானுங்கிறது புரியுது, ஆனால் பட் இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம சுகர் ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராரு. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஜிமினாடா டேக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் டே வந்து என்னை டக்குன்னு எப்படி அக்செப்ட் பண்ணா, என் மேலே கோவப்படுவான்லாம் நினச்சேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே அவரோட ஒர்க்ஸை ஒன் பை ஒன்னாக பாட்டப்படி அப்படியே ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காலேஜ் ஒர்க் பண்ணலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக ஜிமினா பக்கத்துலேயே நம்ம சுகா என்ட்ராகி உன்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்துச்சுங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா ஃபஸ்ட்டில் ஷாக் ஆனாலும் அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி கொண்டுட்டு நீ எப்படி மட்டும் டக்குன்னு என்னோட ரூம்குள்ளே என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி கோமானம். அதெல்லாம் பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் லைஃப்பில் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நினச்சாமே, அதுக்கிட்ட அன்றைக்கி நைட்டு நீ அந்த மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி எழுதியா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? நீ அதனால தான் என்னை இக்னோர் பண்ணுறியா? எங்கள் பாரு ஜெமீன், நான் ஒன்றும் பேட் பர்சன்லாம் கிடையாது, நான் ரொம்ப குட் பர்சன் தான். அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான். அதை திங்க் பண்ணி அதே மைண்டில் வச்சுட்டு என்னை மூவ் ஆன் பண்ணணும் மட்டும் திங்க் பண்ணாத. எனக்கு நீடாக எல்லாமே ப்ளீஸ் ஜெமீன். டேக்கிட்ட நீ எல்லாத்தையும் சொன்னது டே என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஃபஸ்ட் டைம் என்னோட என்ன பேட் பாய் டேட்ரி பிடிச்சா ஹையாங்கனுக்கிற மாதிரி என்னை திட்டிட்டு போயிட்டான். நான் அந்த மாதிரி திங்கிங்கில் உங்ககிட்ட நான் க்ளோஸ் ஆகிருக்கல, என்னை நம்பு ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா என்ன சொல்கிற டே உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கானா வந்து பேசியிருப்பார்ல. நீங்கள் ரொம்ப பேடான பர்சண்டாக இருக்கிறீங்க, என்னோடய ஹஸ்பண்டை விட மோசம், அவனை விட என்ன ஃபர்கட்டாக அங்கேருந்து தூக்கிட்டு தான் போனான், மேரேஜின்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் தான் என்கிட்ட க்ளோஸாக வேண்டாம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆஷாவே நம்ம சுகாவை திட்டின்னு இருப்பார். என் ஃப்ரெண்டோட பெயினை உங்களுக்கு எப்படி தெரியும், சொன்னால் புரியுமா? அதெல்லாம் புரியாது. அவங்க பெயினை அவங்க பிளேஸில் இருந்து அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் யாருக்குனாலும் புரியும். மவுட்டால் சொல்கிறதுல ஒருத்தருக்குமே புரிய போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப பேட் பர்சன், என் ஜிமினாவை விட்டுருங்கங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்டே ஃபைட் பண்ணிட்டு தான் ரூமுக்கு போயிருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சுகா அப்படியே சொல்லிவிட்டு ஜிமினா முன்னாடி நீல்டன் போட்டு ப்ளீஸ் நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணலை, நான் வந்து நீ என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்னை மூவ் ஆன் பண்ணணும் மட்டும் திங்க் பண்ணாத. கிட்ட நீ அந்த மாதிரி சொன்னேன், அவன் என்னை மூவ் ஆன் பண்ண சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறான், என்னை மூவ் ஆன் மட்டும் பண்ணிடுறாரு ஜிமின் ப்ளீஸுங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவார். அந்த மாதிரி அழுதான் ஜிமினாவுக்கு என்ன பண்ணி இது பண்ணுன்னு தெரியாமல் சுகாவை நோட் பண்ணிகிட்டே இருந்தவர். சுகாவுக்கு பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் போட்டபடி சரி ஓகே க்ரை பண்ணாதீங்க, என்னை மூவ் ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்லு, நீ என்னை எப்போ வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, அதுக்கு எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ, நான் அதுக்காக வேணால் வெயிட் பண்ணுறேன், ஆனால் என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டை மட்டும் லைஃப்பில் சூஸ் பண்ணுவேனுங்கிற திங்கிங்கை மட்டும் வச்சுக்காத, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் ஜெமீன்,
நான் பண்ணது தப்பு தான், என்னை எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் நைஃப் வச்சுருப்பாரு. பிரேக்ஃபாஸ்ட் தானே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃபை வச்சுட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை கட் பண்ண போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு அந்த நைஃபையே நம்ம ஜிமினை விட்டுருவாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல தான் எனக்கு டார்ச்சர் மாதிரி தெரியுது, என்னை நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியுது சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்படியே ஜிமினாவை டைட்டாக ஆக்ட் பண்ணபடி சாரி எனக்கு என்ன பண்ண ஏடு பண்ணனே தெரியல, எனக்கு என்ன பண்ண ஏடு பண்ணனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் உன்னை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஹக் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணபடி எதையுமே பேசாமல் க்ரை மட்டும்தான் பண்ணுறாரு. ஜிமினாவுமே நம்ம சுகாவோட பேக் சைட் முட்டுக்கு லைட்டாக தட்டி கொடுத்தபடி அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டியாவும்னா டியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி லைட்டாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி தூக்கியிருப்பாள்ல, அந்த இதில் கோவத்தில் டியா நம்ம இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அந்த மூமெண்ட்டை டியா நோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க டியா வந்துட்டு, என்னாச்சு டியா, என் மேலே கோவமாக இருக்கிறியா என்ன? நேற்று நைட்லேருந்து நீ என்கிட்ட சரியாக பேசவே இல்லையே, எதுக்காக இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டியாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்தா டியா அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி அப்படியே ஹேண்ட்ஸில் பேண்டல் போடும்ல வளையல், அதெல்லாத்தையும் அப்படியே வேர் பண்ணபடி இயரிங்லாம் மாட்டிக்கிறா. இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தான். நான் வேணா உனக்கு மாட்டி விட்றேனே, எப்போட்டும் நான் தானே உனக்கு வேர் பண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இயரிங் போட வேண்டா டியாவோட ஹேண்ட்ஸை டியா தட்டி விட்றா. இந்த மாதிரி தட்டி விட்டா நம்ம டியாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி சரி டென்ஷன் ஆகாத, இன்றைக்கி மேட்சிங்காக இந்த செயின் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேர் பண்ணிக்கலாங்கிற மாரி ஏதோ ஒரு செயினை டியா வேர் பண்ணி விட வேண்டாம். அதை அப்படியே நெக்லேருந்து அந்த எது சொல்கிறது வேகமாக புஷ் பண்ணி இழுட்டு தூக்கி வீசினா டியா ரொம்ப அப்செட் ஆகி டியாவை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஹிட்டுக்கு என்னை இப்படி இக்னோர் பண்ணிகிட்ருக்க, ஹிட்டுனால இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறான்னுங்கிற, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட டென்ஷன் ஆகிற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க டியா அப்படிங்கிற மாதிரி டியா கோமா பேசுனா, இந்த பிஹேவியர் தான் இப்போ எனக்கு உங்ககிட்ட சுத்தமாக பிடிக்கல, நீ வர ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிற டியா, நீ ரொம்பவே அரகண்டாக நடந்துக்கிற, லவ்வாக சொல்லியும் எங்கிட்ட க்ளோஸாக இருக்க சொல்லியும் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது. இப்போல்லாம் டேட் பர்சன்ஸ் பாட்டுக்கிட்டு டேட் பர்சன்ஸ் என்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் பனிஷ் பண்ணிகிட்ருக்க, இப்போ கூட நீ என்னை பனிஷ் தான் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நீ இந்த மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு உன் மேலே வெறுப்பு வருது, உன்னை பார்க்க சொல்ல இரிட்டேட்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டியா ரொம்ப கோவமாக சொல்வாளா. இந்த மாதிரி சொன்னான், எடு ஒரு பர்சன்ட் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து ஹேண்ட்ஸை பிடிப்பான், உங்ககிட்ட க்ளோஸாக ஃப்ளிட்டியாக வர பேசுவான், அடா பக்கத்துலேருந்தே நோட் பண்ணிவிட்டு எனக்கு கோவமே வரக்கூடாதா, கோவம் வந்தால் இந்த மாதிரி தான் நீ என்கிட்ட ஃபைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி டியாவோட டியா விட்டுட்டு, நான் காட்டுறல உனக்கு டார்ச்சர் மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஏன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னும் ஒரு பர்சன்ட் டேட்டியான டிங்கிங்கில் டேட்டியாக டச் பண்ணால் அதை பனிஷ் பண்ணதுக்கு, அதை ஏன் இப்படி பண்ணான்னு கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னா, அப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டியா அப்படியே அவளோட காலேஜ் பேக்கை எடுத்தபடி நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போனால், இந்த மாதிரி டியா சொல்லிட்டு போனது கேட்டு டியாவுக்குமே ஒரு மாதிரி ஆகும். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டுறா, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் கரெக்டாக பண்ணுறா, நீ இந்த மாதிரி சொன்னால் நானும் அந்த மாதிரி தான் சொல்வேன், எனக்கும் இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கட்டிட்டு அவளும் காலேஜ் பேக் எடுத்தபடி நேராக கிளறங்கி வந்தான். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா டியா சாப்பிடாமலேயும் காலேஜ் பேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நேராக வெளியே போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் டியாவெல்லாம் கூப்பிடவே இல்லை. டியாவை விட்டுட்டு டியா மட்டும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா. இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு, என்ன ஆனாலும் இந்த டியாவை ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணாக்க மாட்டா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோருமே நம்ம டியாவை நோட் பண்ணோம். டியாவுமே நேராக வேண்டி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேண்டாம் ஆயாங், காலேஜில் இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டியாவுமே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்து இந்த கேப்பு புக் பண்ணோம்ல அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த மாதிரி கிளம்புற மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் டியா நம்மக்கிட்ட தான் ஃபைட் பண்ணுவா, டியா கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டாளே, இன்றைக்கி என்ன 2 பேருக்குள்ள எதுவும் ஃபைட் வந்த மாதிரி தெரியுது, என்ன ஃபைட்டாக இருக்கும், சரி டியாக்கிட்டே கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயுமே நேராக காலேஜுக்கு வர்றாரு.
இப்போ காலேஜில் தான் ஜிமினாவும் டேயுமே டியா எங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாவை நோட் பண்ணால் டியா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துருக்கா. எப்போதுமே டியா பின்னாடி ஷேடோ மாதிரி சுற்றிட்டு இருந்த டியா டென்ஷன்லேயே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணபடி டியாவோட பிக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. டியாவோட பிக்கப்பட்டுட்டு உனக்கு என்ன திமிருந்தா நான் காட்டுற லவ் அரகண்டனுங்கிறியா என்ன அரகண்டனுங்கிறியாங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறத வீமி நோட் பண்ணபடி பைத்தியம் பிடிச்சிருச்சு பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி தியாவை நோட் பண்ணால் இங்கே நம்ம வீமனும் டியாவும் காலேஜில் எப்படி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம ஒயன் ஜேகப் சைடு போயிடுவோம். இப்போ கரெக்டாக ஒயன் ஜேகப்புமே அந்த லேப்கில் என்ட்ராகி அந்த மெடிசனுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. உன்னோட கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஆட் பண்ணி 1 by 1 அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் அதே ரூமுக்குள்ள தான் ஜானும் இருக்கிறான். இவங்க பண்ணிகிட்ருக்க மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க கண்டுபிடிச்சிட்ருப்பாங்களோ அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறத இவனும் நோட் பண்ணி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே அந்த ஃபைலே பார்த்துட்ருக்கான். இன்னும் எவ்வளோ டேஸ் ஆகும் சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எண்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜானு கேட்டான். ஜேகப் தான் அதுக்குன்னு டேஸ் ஆகும் எப்படின்னா நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கோம். இனி அதை ரெடி பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அப்புறம் அதை ஒரு ஏதாவது ஒரு அனிமலுக்கோ எடுக்கோ ஒன்றுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுங்கிறத நோட் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம ரிசல்ட்டு சொல்ல முடியும். இப்போதைக்கு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனி இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த லிக்விடை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசனை வச்சு ஒரு அனிமலுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு பவர் கொடுக்குது என்ன மாதிரி இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகப் பேசினா வேண்டா ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற எங்களுக்கு பதிலாக நீ எங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா ஜான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன மாதிரிலாம் பேசுகிறீங்க சீஃப் டாக்டர் நான் டவுட்டட் தானே கேட்டேன். ஒரு 1 வீக்காக இந்த ரூமுக்குள்ளேயே இந்த நோட்டையும் பெண்ணையும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு கிறுக்கிக்கிட்டே இருக்கீங்களே எடு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் திரும்பினா இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக எழுதிட்டுருக்கீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சொல்லவும் மாட்டேங்கிறீங்களா அதனால தான் அப்படி கேட்டேன். அதெல்லாம் தப்புன்னு சொன்னால் எப்படி சீஃப் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒயனா பாட்டு பேசுவானா அந்த மாதிரி பேசினா நீ ஏதாவது இதில் கேம் ஆட திங்க் பண்ண அப்புறம் தான்டா உனக்கு இருக்குது அவனை பற்றி தான் உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை பற்றி உனக்கு தெரியல நீ ஏதோ நார்மலாக ஒர்க்கை தான் கற்றுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கான். அந்த மைண்ட் செட்லேயே நீ இருந்துட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஜான் கிட்ட க்ளோஸாக பேசிட்டு சரி ஜேகப் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது நான் அப்படியே ஹவுஸுக்கு கிளம்புறேண்ணே. ஹே ஏன்னா ஹவுஸுக்கு கிளம்புறியா என்னவா நீ என்ன மாதிரி சொல்கிற என்ன இவா எனக்கு என்ன டேங்கிறதே மறந்துட்டால என்ன நானும் மார்னிங்லேருந்தே குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே சுட்டிக்கிட்டு என்னெல்லாமோ எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து எதெல்லாமோ சொல்லி இன்றைக்கி மேரேஜ் ஆனிவர்சரிங்கிறது சொல்லிடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படி நடக்கிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜேகப் இந்த மாதிரி ஒயினை நோட் பண்ணால் என்ன ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்க என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒயின் கேட்டால் ஹவுஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒர்க் எதுவும் இருக்கா என்ன ஹவுஸுக்கு போகணுங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்டால் இம்பார்ட்டண்டான ஒர்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்போட ஆன்சர் எடுத்து விட்டு ஒயன் அப்படியே அங்கே கிளம்புனா பேபி இன்றைக்கி என்ன டேங்கிறத மறந்துச்சா மார்னிங்லேருந்தே நான் ஏங்கி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி புலம்பிட்டு ஒயன் கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு போயிட்டா. ஒரு வேளை அவளுக்கு எல்லாம் தெரியும் தப்பிக்கிற அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறேன் நைட்டு 9 o'clock என்கிட்ட இன்னைக்கு என்ன டேங்கிறத சொல்லி எனக்கு விஷ் பண்ணாமல் இல்லாட்டி என்கிட்ட இதை பற்றி பேசாமல் தப்பிக்கிற மாதிரி ஏதோடு பிளான் பண்ணேன். இல்லாட்டுக்கு சேர்த்து நைட்டு இருக்குல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே புலம்பிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி என்ன டேவாக இருக்கும் ஏன் இவன் இவ்வளோ ஆர்வமாக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் ஜேகப் கிட்ட இன்றைக்கி நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேயா சார் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லை ஏதோ இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நீங்கள் அடடா என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கிறத கேட்க ட்ரை பண்ணேன். உங்களுக்கு சொல்ல ஒரு பாருன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்காக அவள் ஹவுஸுக்கு போகிறா எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜேகப் அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணால் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகப் ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கிளம்பியிருப்பாரு.
இவனை வேற சீக்கிரம் எப்படின்னா ஒர்க்கை முடிப்பான்வனே தெரியல. இந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தானே நம்ம அந்த பர்சன்ட்டை இதை கொடுத்துட்டு மணி வாங்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஜானு டென்ஷன் ஆனபடி அங்கேருந்து கிளம்புனா. இப்போ ஆர்எம்ஜின்னு சைடு, அதாவது காலேஜ் சைடில் தான் கேட்டுட்டு நம்ம ஆர்எம்டா பிரின்ஸிபல் ரூமில் இருந்துக்கிட்டு என்னெல்லாமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது ஆர்எம்மோட காலேஜ் தான் இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் இருந்து ஏதோ ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஏதோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸு டே வரப்போட்டு பொழுக்கு அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதுக்கு ஜின் தான் காரணம். இந்த மாதிரி ஜின்னா பேசினா டக்குன்னு ஆரம் ஓகே பண்ணிடுவார். அடே ப்ரொஃபஸர்ஸாக பேசினா கண்டிப்பாக ஓகே பண்ண மாட்டாருங்கிற மாதிரி திங்க் பண்ணி நான் பேசலை, நீங்களே போய் பேசிக்கோங்கிற மாதிரி ஜின் மற்ற ப்ரொஃபஸர்ஸ்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸுமே நம்ம ஆரம்பிட்ட நிலமா பேசி ஒன் டே மட்டுமாவது அப்படி ப்ரோக்ராம் வைக்கலாம், ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமலேயே நம்ம மற்ற ஃப்ரீ ஹவர்லலாம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது கேட்டு ஆரம்பனா டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி சரி ஓகே ஒன் டே இந்த ஃபங்க்ஷன் நம்ம வச்சுக்கலாம், அதுக்கான டே என்னைக்குங்கிறது நீங்களே செலக்ட் பண்ணி கொண்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு ஒரு டென்ஷனான மூமெண்ட்டில் அப்படியே அவரோட சேரில் உட்காந்தபடியே இருந்தால் அண்டர் ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம ஜின் என்ட்ராகிறாரு. ஜூஸ் பாட்டிலோடு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா என்ன பேபி, நான் ஃபுல்லாக டென்ஷனில் ஹீட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஜூஸ் பாட்டிலில் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஜில்லுங்கிற ஒரு வார்மான ஃபீலில் வர அப்படியே உன்னோட மவுட்டில் ஃபுல்லாக ஊட்டி லிப் டு லிப் வச்சு எனக்கு ஃபீட் பண்ணி விட்டா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆரமோட ஹெட்டில் லைட்டாக அடிச்சுட்டு டாடா குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தா. அடா சொன்னோம்ல ஜின், அப்படியே நீ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி குடித்தா செம்மையாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆனால் பட் எனக்கு பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் இந்த மாதிரி ஜின்னுக்கிட்ட அப்படியே ஜின்னோட ஐஸை நோட் பண்ணப்படி ஜின் என்கிட்ட ஏதாவது சொல்ல திங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையா, என்ன இந்த மாதிரி சொல்கிறான் ஜின், நல்லா யோசிச்சுப்பார், என்கிட்ட நீ சொல்லுறதுக்கு நிறைய வச்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். ஜின்னுமே அப்படியே யோசிக்கிற மாதிரி நிற்கிறாரு. யோசிச்சுலாம் பார்க்குறாரு, அப்படியே ஃபோர்கட்லலாம் தட்டிலாம் பார்க்குறாரு. இப்படி தட்டுறதை பட்டுட்டு ஏன்டா ஒன்று அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஆன்சர் பிடிச்சான். இல்லை நீ தானே திங்க் பண்ணி பாரு, நான் திங்க் பண்ணி பார்த்தேன், இப்போ கூட உங்ககிட்ட சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். உன்கிட்ட கேட்டது ஏன் தப்புடா, அப்படியே ஆறாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உண்மையிலேயே என்கிட்ட என்கிட்ட பேச என்கிட்ட பேசுறதை பற்றி பேசிகிட்டு இருக்க, டென்ஷன் ஆக்காட, ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி கிளாஸ் இருக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, ஏன் இந்த மாதிரி நோயின்னு எங்களுக்கு டென்ஷன் ஆக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னு என்னை கிளாஸ் கூட எடுக்கூடாமல் டென்ஷன் ஆக்குனா நீ வேறு இன்றைக்கி என்னடே உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு இருக்கானுங்கிற மாதிரி ஒன்றா கொஸ்டின் கேட்டுட்ருக்க, இரிட்டேட்டிங் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே என்ன வேகமாக ரூம் மட்டும் வெளியே போனால் இப்போ என்ன தப்பாக கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பொங்கி எழுந்து போகிறான். ஐயோ, நான் வர சொல்ல நார்மலாக தான் சிரிச்சுக்கிட்டு வந்தேன், இப்போ கோவப்படுத்திட்டோமே, அப்போ நைட்டு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்ம ஆரம் அப்படி உட்காந்துருந்தான். இப்போ நம்ம ஜின்னு நேராக பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளியே வந்த வேகத்திலே ஹவுஸு கிளம்பி போயிட்டாரு. இப்போ நம்ம வீமீன் சைடு தான் கரெக்டாக டீயாவை தானே பார்க்க வந்துருப்பாங்க. டீயா டென்ஷன்லேயே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே ஜிமினே எங்கள் பாட்டியா இங்கே ஒரு பர்சன்ட்டுக்கு தானாக டென்ஷன் ஹைப் ஆகி அப்படி எரிமலையாக பொங்கிட்டு இருக்காங்க, அதனால தான் என்னமோ தெரியல என் பாடிலாம் இவ்வளோ சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிலே அடி காட்டாலும் பக்கத்தில் இருக்க பர்சன் செம்ம ஹீட் ஆகிற மூமெண்ட்டில் எனக்கே சொட் ஆகுதா உனக்கு சொட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கலாய்க்க எனக்கு லைட்டாக அப்படி தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னாட்டியே அப்படியே பார்த்து நம்ம வீமீனை பார்த்து முறைச்சான். பா பேசாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீயா பக்கத்துலேயே கடுப்பேற்றுற மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்ன்ட்டு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, என் பிரதரோட ஒய்ஃபாக போயிட்ட, இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணுவியா நீ என்ன அப்படிங்கிற மாதிரிட்டே கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சான். இந்த மாதிரி நீ என்னை கடுப்பேற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒன்று நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி
டீயா வந்துட்டு சொன்னால் டக்குன்னு நம்மட்டு அவரோட மொபைல் இருக்கும்ல அதை காட்டில் வச்சபடி பாட்டியா ஜங்கு உன்னோட சிஸ்டர் என்ன மாதிரி என்ன பேசுகிறான்ட்டு அவன் என்னை அடிப்பேனுங்கிறா. பாட்டியா உன்னோட சிஸ்டர் என்னை எப்போ பார்த்தாலும் காலேஜில் புள்ளி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் டக்குன்னு இந்த மொபைலை வாங்கிட்டு எதுக்காக என் ஹயாக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி மொபைலை பார்த்தா மொபைலில் ஒன்றுமே இல்லை, சும்மா சும்மா ப்ளேக் பண்ணி விளாண்டுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு என்ன யாருமே இதில் இல்லையே, கால் பேசாமலேயே அவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லட்டே நோட் பண்ணா. சும்மாட்டியா கடுப்பிட்டி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். இங்கே பாருட்டையா நான் ஏற்கனவே செம்ம கடுப்பில்டா இருக்கிறேன், என்னை நீ இன்னும் டென்ஷன் ஆக்கி பிறகு என்னை கொலாக்காரி ஆக்கிறாடா, எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி கட்டுவாளா. இந்த மாதிரி கட்டுனா என்னடி உனக்கு பிரச்சனை, ஏன்டி இப்படி சிட்டுன்னு நின்றுட்டுருக்கேன்? ஆமாம், எப்போதுமே என் சிஸ்டரை உரசிக்கிட்டு சேடோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன், எங்கே என்னோடய சிஸ்டர் அப்படிங்கிற மாரி கேட்கவும், உன் சிஸ்டரை ஏன்டா கேட்குற, அவன் என்னை என் கூடயா போட்டான், நான் அவளை பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு, உன் சிஸ்டரை நீ தான் உன் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வீமினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, 2 பேருக்குள்ள ஏதோ ஃபைட்டு தான், அதான் இந்த மாதிரி 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, அப்படியா ஓஹோ அப்படி சொல்கிறியா ஜெமினி, இந்த கார்டன் சைடு நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது, அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த பிளேஸோட நேமை சொல்லி அங்கே தானே டியா உட்காண்ட்ருக்கா, டியா பக்கத்தில் கூட ஒரு பையன் அவன் ஸ்கூல் மட்டும்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு அவனுக்கு என்ன திமிர் இருந்தால் மறுபடியும் அவகிட்ட வந்து பேசுவான் அப்படிங்கிற மாரி டியா இன்னும் கடுப்பாக்குறா. இந்த மாதிரி கடுப்பானா சரி வா, ஆனால் டியாவே சொல்லிட்டா, டியா எங்கே இருந்தா எனக்கு என்னன்ட்டு நம்ம டியாக்கிட்டே போவோம், இவகிட்ட எதுக்கு பேசுகிறோம், என் சிஸ்டர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்து எழுந்து போனோம். ஹே எந்த பிளேஸை சொல்கிற, காலேஜுக்கு பேக் சைட்லையா ஃப்ரண்ட் சைட்லையா எந்த ட்ரீக்கிட்ட இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இந்த மாதிரி கேட்டால் அடே ஏண்டி உங்ககிட்ட நான் சொல்லணும், என்னோடய சிஸ்டர் என் கூட போட்டான சிஸ்டர் அவள் எங்கே இருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கம். ஒழுங்க மரியாடி அவள் எங்கே இருக்கான்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கட்டுனா சொல்ல முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, ஜெமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, கண்டிப்பாக அவள் அங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே வேகமாக எழுந்து போகலாம். இந்த மாதிரி பண்ணான். ஏன்டா சும்மாவே இல்லாமல் இந்த மாதிரி அவகிட்ட சொல்லி அனுப்பினேன், ஏற்கனவே அவள் ஏதோ ஜலஸு பொசசிவான மூமெண்ட்லன்னா இங்கே கடுப்பில் உட்காந்த மாதிரி தெரியுது, நீ வேற டியா பக்கத்தில் ஒரு பாய் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், உன் சிஸ்டரை பனிஷ் பண்ண போகிறா பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உனக்கு சொன்னால் புரியாது வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படியோ உன்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டரும் அந்த மாதிரி தானே இருப்பாங்கங்கிற மாதிரி டியா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கிறத உனக்கு நான் காட்டுறேன் பாருங்கிற மாதிரி நேராட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாரா. ஜிமினா இந்த மாதிரி கூட்டிகிட்டு இருந்தா டியாவை எல்லா பிளேஸ்லையும் தேடிட்டு டியா இருக்கிற நோட் பண்ணுறா. டியாவுமே சேடாக ஒரு பிளேஸில் சிங்கிளாக அமைதியாக தான் உட்காண்ட்ருக்கா. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா டியா மட்டும் உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டியா அப்படியே ஒரு ஹாப்பி, அவரோட டியாவோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே டியா கிட்ட வேகமாக ஒரு இந்த மாதிரி வந்தா கரெக்டான மட்டும் சொன்னார்ல, ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்தான்ட்டு, அதோட நம்ம டியாவை எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்து ஃப்ளிட்டியாக பேசிட்டு டியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அவன்டா இப்போ கரெக்டாக டியா பக்கத்தில் வந்து உட்காரவும், இதை பார்த்து டியா பயங்கர காண்டாகி அப்படியே கோவட்டிலேயே டியா கிட்ட பேச வந்தவ அப்படியே அந்த பிளேஸ்லேயே நிற்கிறா. அதாவது டியா கிட்ட போகாமல் தூரமாகவே நின்னான். வீமின் 2 பேர் இருந்தான், என்னடா அவளை ஸ்டாச்சுக்கு பிடிச்சி விட்ருக்கா என்ன அப்படியே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமினுமே டியா பக்கத்துலேயே க்ளோஸாக வந்து நின்று எடை பார்க்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் எட்டி பார்ப்பாங்களா, இந்த மாதிரி எட்டி பார்த்தான். நம்ம டியா கிட்ட தான் அந்த பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். டியா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இவனால் தானடா ஃபைட்டு, இந்த ஃபைட்டு எங்கள் 2 பேருக்குள்ள தேவையானுங்கிற மாதிரி அவன் பேச அதை இக்னோர் பண்ணபடியே நம்ம டியா பேசுகிறான். இப்போ எனக்கு இப்போ மூடு சரியில்லை, பேசுகிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, உனக்கு ஏதாவது டவுட்டுன்னா மற்ற பர்சன்ஸ்கிட்ட போய் கேளு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டியா 1 by 1 பேசிக்கிட்டு இருந்தா அந்த பர்சன்ட் வந்து என்ன டென்ஷனாக இருக்கியா, டிப்ரெஷனாக இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி டியாவோட ஃபோர்கட்டை டச் பண்ண வருவானா. இந்த மாதிரி டச் பண்ண வந்தா அந்த ஹேண்ட்ஸு கிரிப்பை பிடிச்சி வளைச்ச பொசிஷன்லேயே டியா என்ட்ராகிறான். இந்த மாதிரி டியாவை பார்த்தோன்னே டியா ஷாக் ஆனா,
சொன்னேன்ல, ஆ உன் ஹஸ்பண்டே மாரிடா அந்த டியாவும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா கலாய்ச்சா. டேடா அப்போ என்கிட்டயும் ஜங்குக்கு இந்த மாதிரிடா ரூடா பிஹேவ் பண்ணுவாருன்னுக்கிறியா நீ அப்படிங்கிற மாரி கேட்டான். அப்போ டேங் உங்ககிட்ட அவர் ரூடா ப்ளே பண்ணாமல் என்ன க்யூட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரா, கொஞ்சிகிட்டு இருக்காரா உங்ககிட்ட? இதே இந்த பிளேஸில் அந்த பிளேஸில் டியாவுக்கு படிலா நீயும் இந்த பர்சனை வாங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை விட பயங்கரமா டியாவாடு ஹேண்ட்ஸை தான் பிடிச்சி திருக்குனா. உன் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, கன்னை எடுத்து கூலாக ஹெட்டை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு வாட்டையை போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை அப்படிலாம் ஜங்குக்கு பண்ண மாட்டார், அப்படி தான் பண்ணுவார். வேணா இன்னைக்கு ஈவினிங் சாம்பிள் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஜெலஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்ப்போமாங்கிற மாதிரி டேட்டை செலவும். அந்த பரீட்சைக்கெலாம் நான் வரல, அப்படிப்பட்ட ஒரு விஷ பரீட்சை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா. டே ப்ளீஸ்டா ஒரே ஒரு டைம் மட்டும் அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போமே, தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே நம்மகிட்ட ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம தியாடாம் இந்த மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இறுக்கி வளைக்கிற மூமெண்ட்டை நம்ம டியா நோட் பண்ணிவிட்டு, டியா விட்டுரு ப்ளீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாட்ட. பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, அந்த பையனோட ஹேண்ட்ஸை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டியாவோட ஹேண்ட்ஸை எடுத்து விட டியா ட்ரை பண்ணுறா. பட் டியாவுக்கு செம்ம கோவம். ஒன்றால் தான்டா நேற்று நான் அவகிட்ட ஃபைட் பண்ணேன், ஒன்றால் தான் நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். இப்போ என்னென்னா அவள் போன்னு சொன்னாலும் அவகிட்ட இருந்து பேசி டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க. ஃபோர்கிட்ட டச் பண்ணுறியா நீ, இப்போ பாரு இந்த ஹேண்ட்ஸே உடைக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டேமேஜ் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டியாவை ஸ்லாப் பண்ணிடுவா. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணது அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அதாவது இவங்க கிளாஸ் மட்டும்தான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனா. டியாவை பாட்டு ஹெவியாக மறைக்கிறான். அந்த பர்சன்ட்டுக்காக என்னையை அடிச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி டியாவை போட்டு ஹெவியாக மறைச்சிட்டு இதுக்கப்புறம் அவன் முன்னே வந்து நின்றுட்டா இந்த டியாவை நீ என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இருந்து கோவமாக நம்ம டியா போனால் டியா கோவப்படா ஏன் டியா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாவை ஃபாலோ பண்ணபடி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறா. இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம டியாடா நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டா. கிளாஸ் ரூமில் வந்து அவளோட பேக்ஸு திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நெக்ஸ்ட்டு வேற ஒரு பெஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்காரத பார்த்துட்டு டியாடா ரொம்ப ஒரு மாதிரியாகி டியா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எதுக்காக்க இந்த மாதிரி கோவப்படுற, இப்போ நான் என்ன ஸ்லாப் பண்ணது உனக்கு ரொம்ப வலிச்சிடுச்சா, நீ ஸ்லாப் பண்ணது ஒன்று எனக்கு வலிக்கல, ஆனால் நீ எதுக்கு ஸ்லாப் பண்ணியோ அந்த மீனிங் எனக்கு ரொம்ப வலிக்குது, முதல்ல அங்கேருந்து போ. தேவையில்லாமல் என்னை பேசி என்னை டென்ஷன் ஆக்கி வேறு ஏதோட தேர்ட் பர்சன் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே கொண்டு வர வச்சுடாட, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல டியா, ஒழுங்காக அங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி டியா செம்ம கோவமாக இந்த மாதிரி பேசுனா. நம்ம டியாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறா. ப்ளீஸ் டியா இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சீக்ஸில் நான் கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ண வேண்டாம். டியாவோட ஜாயின் இருக்கும்னா அதை கிரிப்பாக டியா பிடிக்கிறா. இந்த மாதிரி பிடிச்சா ப்ளீஸ் டியா கோவப்படாத டியா, ஏன் டியா இந்த மாதிரிலாம் கோவப்படுற, நான் சாரி சொல்கிறேன்னா தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு, நீ இந்த மாதிரி ஏன் இவ்வளோ ரூடாக அரகண்டாக நின்றுக்கிற, எதுக்கு எல்லாருக்கூடையும் ஒரு பாய் மாதிரி ஃபைட் பண்ணுற, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதான்டானா நான் சொல்கிறேன், அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டியா இந்த மாதிரி பேசினா டியாவை பிடிச்சி தள்ளி விட்டா ஒழுங்கு மரியாதை அங்கே போயிரு, இல்லாட்டி இதை விட மோசமாக உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைட்டுனா. அந்த கிளாஸ் ரூம்க்குள்ள அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன் அரேஞ்ச் ஆகி ப்ரொஃபஸரும் என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு டியாடா அப்படி டீரியெல்லாம் வெயிட் பண்ணபடி நேராக பேக் சைட் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்குறா. இந்த மாதிரி உட்காந்துருந்தா கிளாஸஸ் நடந்துட்டுருக்குது. டியா வந்து கிளாஸ் எதையுமே கவனிக்கல, அப்படி பேக் சைட் பெஞ்சில் ஹெட்டை வச்சபடி நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ பட்டில் என்னையே டியா ஹேட் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஃப்ரீடமாகவே இருந்த மாதிரி தெரியல, இன்னொரு பர்சன்ட்டை ஹேட் பண்ணுறான் பனிஷ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தானே நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் அவள் மட்டும் என்கிட்ட எவ்வளோ ரூடாக நடந்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கலாம், எனக்கு எவ்வளோ ஆர்டர் வேணாலும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கணும், ஆனால் நான் சொல்கிற சின்ன சின்ன வேர்ட்ஸை கூட அவ்வளோலாம் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னல் அந்த மாதிரி கதறி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு
பிறகு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுவா. இந்த மாதிரி தேம்புற சவுண்டு கிளாஸ் முழுக்க கேட்குமா, இந்த மாதிரி கேட்டேன். எல்லாருமே ஷாக் ஆகி அப்படி பேக் சைட் பெஞ்சை நோட் பண்ணேன். ப்ரொஃபஸருமே ஷாக் ஆகி யாராவது இங்கே அழுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். நம்ம டீயாடா டக்குன்னு தியரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து லைட்டாக வாட்டரை ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தான். இதை அப்படியே நம்ம நோட் பண்ணுறா. தீயா நோட் பண்ணுறா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். கிளாஸஸ் மறுபடியும் ரன் ஆகுது. கிளாஸஸ் எதையுமே நோட் பண்ணாமல் நம்ம அப்படியே அந்த பெஞ்சிலேயே ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டா. இந்த மாதிரி பட்டான். இப்போ கிளாஸ்லாம் எண்ட் ஆகி கிளாஸில் இருந்து ப்ரொஃபஸர் வெளியே போனோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சரி லஞ்சு பிரேக் ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட போகலானுங்கிற மாதிரி சட்டம் போட்டுக்கிட்டே வெளியே ரன் பண்ணபடி ஓடுவாங்களா, இந்த மாதிரி ஓடுனோம். நம்ம இந்த மாதிரி கட்டுன்னு கட்டுற சவுண்டுக்கு ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்த அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டியாவோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக டியாவோட ஃபேஸ் இருக்குது. டியாவோட ஃபேஸை இவ்வளோ க்ளோஸாக பார்த்த மூமெண்ட்டில் டக்குன்னு ஒரு ஷாக்கில் டியா எழுந்துப்பாளா. இந்த மாதிரி எழுந்துக்கிற டியாவோட பேக் சைட் ஹோல்ட் பண்ணபடி டியாவை க்ளோஸ் ஆகிட்டு டியாவோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறா. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். டியா நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இது கிளாஸ் ரூம், யாராவது இங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டியாவை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் நம்ம அப்படிலாம் இல்லை. ஃபேஸை கப் பண்ண பொசிஷனில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணபடி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி டியாவை டைட்டாக ஆக் பண்ணபடி நான் உன்னை ரொம்ப அழ வச்சுட்டேன்னா என்ன